வணக்கம், வாழ்க வளமுடன். ஒவ்வொரு தனி மனுஷனுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிரம்பும் பொழுது அந்த தனி மனிதன் ஒரு முழுமையை நோக்கி பயணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்கிறாங்க. இந்த யூடியூப் ஆரம்பித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியும் நிறைய உற்சாகமும் நிரம்பி என்னை எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பாக வச்சுட்டே இருக்குது. இதெல்லாம் உங்களால் தான். ரொம்ப நன்றி. இப்போது உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. லாக்டவுன் என்ற இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் மனசில் என்ன தோன்றுகிறது? லாக்டவுன் 5.0 இதை ஒரு முறை உச்சரித்து பாருங்கள். இதை உச்சரிக்கும் போது உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த லாக்டவுன் 5.0 அறிவிக்கும்பொழுது அன்லாக் 1.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வரைவு திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த 60 நாட்களாக மேற்கொண்ட கெடுபிடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்துறது, 3 கட்டங்களாக தளர்த்தி இயல்பு நிலைக்கு மக்களை கொண்டு வருவதற்கான ஒரு வரைவு திட்டமாக இந்த அன்லாக் 1.0 அப்படின்ற ஒரு வரைவு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா உணவு விடுதிகள்லாம் நம்ம போய் உட்காந்து சாப்பிட்லாம், டீ கடைகளை நின்று வழக்கம் போல் கதை அடிச்சுக்கிட்டு பேசி சிரித்து மகிழலாம். ஸோ இந்த மாதிரியான கூடுமிடங்கள்லாம் கெடுபிடிகள் தளர்த்தப்பட்டது. பேருந்து போக்குவரத்து கூட இன்னிலேருந்து சில பகுதிகளில் இயங்க தொடங்கிடுச்சு. ஒரு நார்மல் நிலையை நோக்கி போகிறதா நம்ம உணர முடியுது. 2வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பெரிய நிறுவனங்கள்லாம் எந்த ஒரு தடையின்றி இயங்குவதற்கான அனுமதி தர்றது. 3வது கட்டம் அது எப்படின்னா பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸு, தியேட்டர்ஸு, கேளிக்கை விடுதிகள், நீச்சல் குளங்கள், இது மாதிரி பெருமளவில் கூடக்கூடிய அந்த மாதிரியான இடங்களை தளர்த்துவது. ஸோ இந்த 3 கட்டத்தில் ஒரு முழுமையாக பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அரசாங்கம் ஒரு திட்ட வரைவை கொடுத்துருக்காங்க. இதை அந்தந்த மாநில அரசே தீர்மானிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுகளுக்கு உரிமையை கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த மாநில அரசு தன்னுடைய மாநில சூழ்நிலை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கலந்தாலோசிச்சுட்டு இந்த ஏரியாவில் இதெல்லாம் பண்ணலாம், இந்த ஏரியாவில் இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாநிலத்திற்கே அந்த அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க. இதுதான் அன்லாக் 1.0 வரைவு திட்டம். இப்போது இந்த அன்லாக் 1.0 இந்த வார்த்தையை உச்சரித்து பாருங்கள். அன்லாக் 1.0 இதை உச்சரிக்கும் போது உங்கள் மனசில் என்ன தோணுது? ஸோ 2 கேள்வி கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. லாக்டவுன் 5.0 இதை உச்சரிக்கும் போது உங்கள் மனசில் என்ன தோணுது? அன்லாக் 1.0 இதை உச்சரிக்கும் போது உங்கள் மனசில் என்ன தோணுது? எண்ணம் போல தான் வாழ்க்கை. பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, எண்ணம் போல் வாழ்க்கை. நான் இந்த அன்லாக் 1.0 லாக்டவுன் 5.0 இது 2க்கு மத்தியில் ஒரு சூட்சமம் இருக்கிறதா நான் உணர்றேன். அது என்னன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விவாதிப்போம். வாங்க, நான் ராஜ்மோகன் சுப்பிரமணியன். இது உங்கள் ராஜ்மோகன் அஃபிஷியல். நான் வந்துட்டேன்னு சொல்லு. எண்ணம் போல் வாழ்க்கை. பெரியவங்க அன்றே வலிமையாக சொல்லியிருக்காங்க. நாம் மனசால் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஒரு அழகான ஒரு உண்மை அனுபவத்தை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். Dr.V.Chockalingam பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும். மிகவும் புகழ்பெற்ற ஒரு இதய சிகிச்சை நிபுணர். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக புகழ் பெற்றவர். நிறைய விஐபிஸ்க்கு அவர் தான் மருத்துவ ஆலோசகர். அது மட்டும் இல்லை, பாமர மக்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் மாதிரி அவர் அந்த அளவுக்கு ஒரு கருணை உள்ளத்தோட சேவை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர். Dr.V.Chockalingam வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒரு நல்ல நட்பு நலனில் இருந்தாங்க. வேதாத்ரி மகரிஷி மீது ஒரு அபரிதமான அன்பை வைத்திருந்தார் Dr.V.Chockalingam அவர்கள். அதனால் அவர் என்ன செய்வார்னா, தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதிக்கு அவர் ட்ராவல் பண்ணாலும் அந்த பகுதியில் அவர் சொந்த விஷயமாகவோ இல்லை அவருடைய பணி நிமித்தமாக போகும்போது அந்த ஓய்வு நேரம் இருக்கும் பட்சத்தில் அருகில் உள்ள மனவளக்கலை மன்றம், அதாவது நம்ம தியான மையம் இருக்கு இல்லைங்களா, தவ மையம் சொல்லுவோம், உடற்பயிற்சி சொல்லி கொடுப்போம் இல்லையா, அந்த மனவளக்கலை மன்றத்துக்கு முன்னமே ஃபோன் பண்ணி நான் இது மாதிரி இந்த ஊருக்கு வரேன், இது போன்ற எனக்கு ஒரு கூட்டம் அங்கே இருக்குது, இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு இவ்வளோ நேரம் நான் ஓய்வாக இருப்பேன், அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா, உங்கள் அன்பர்கள் எல்லாரும் ஒன்று கூட செய்யுங்க, அவர்கள் மத்தியில் இதய நோய் பாதுகாப்பு குறித்து நான் ஒரு விழிப்புணர்வு உரை பேசுகிறேன், இதன் மூலமாக அவங்க பலனடைய முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். இது தானே முன் மிக ஆர்வமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கார். இவ்வளோ பிஸியான பரபரப்பான மிகப்பெரிய மருத்துவர் இந்த ஏழை மக்களை தேடி சென்று அவங்கள நோய் வருமுன் காப்பது, நோய் வருமுன் காக்க செய்கின்ற அந்த செயல்ன்றது ஒரு மிகப்பெரிய செயல். அந்த செயலை ஒரு கர்மயோகமாகவே செஞ்சுட்டு வராரு Dr.V.Chockalingam. இந்த மாதிரி சில வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் இருக்க மருத்துவக் கல்லூரிக்கு அவர் ஒரு சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருந்தார், ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக வந்திருந்தார். வரும்போது அங்கே இருக்கிற மனவளக்கலை மன்றத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் திருநெல்வேலிக்கு ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்காக வரேன், 1 மணிக்கு என்னுடைய வகுப்பு முடிஞ்சிடும், அதுக்கு பின்னாடி நான் ஃப்ரீ தான், மாலை தான் எனக்கு சென்னைக்கு திரும்ப வர விமானம், அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம அன்பர்கள் விரும்பினார்கள் என்றால் அவர்களை ஒன்று கூட செய்யுங்க, அவங்க ஒன்று கூடும்பொழுது நான் அவர்களுக்கு இதய நோய் குறித்து ஒரு விழிப்புணர்வு தர விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். இது ஒரு பெரிய அறிவிப்பு இல்லையா?
உடனடியாக அன்பர்களுக்கெல்லாம் வந்து செய்தி அனுப்பி ஒரு அழகான ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரம்பி வழியுது, அரங்கமே நிரம்பி வழியுது, அந்த அளவுக்கு பெரும் கூட்டம். மருத்துவர் வந்து அவருடைய திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் வந்து வகுப்பை முடித்து விட்டு இங்கே வராரு. வழக்கமாக வந்து நிறைய பேர் வந்து சிறப்புரை ஆட்டுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, ஒரு அட்வைஸாக பொழிவாங்க, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க, பேசிட்டு உடம்பு நலத்தை பார்த்துக்குங்க, கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் எப்படின்னா ஒரு அழகான ஒரு பேராசிரியர் மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிற அந்த தோரணையோட காமன் மேன், அதாவது படிக்காத ஒரு பாமர மனுஷன் இருக்கான் தெரியுங்களா, அவனும் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த பட விளக்கங்களோட சிரத்தை கொண்டு ஒரு அழகான ஒரு எளிய பவர் பாயிண்ட் பண்ணிட்டு வந்து அந்த பவர் பாயிண்ட்ல படங்களை காமிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் விளக்கம் கொடுப்பாரு. ஸ்டெப் பை ஸ்டெப் அவருடைய வகுப்பை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அப்படியே ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோட ஒரு விழிப்புணர்வு பெற்ற ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு எக்ஸைட்டட் மனநிலை சொல்லுவாங்க தெரியுங்களா, எனக்கு இதெல்லாம் வராதுப்பா, நான் தடுத்து நிறுத்திடுவோம்பா, நான் ஆரோக்கியமாக இருப்பேன்பான்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டட் மனநிலையோட வரலாம். அதுக்கு கேரண்டி. அப்படி ஒரு அழகான வகுப்பு எடுப்பார். ஸோ அது மாதிரி அன்றைக்கி வராரு, லேப்டாப் ஓப்பன் பண்ணுறாரு, பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறாரு, பவர் பாயிண்டோடைய முதல் ஸ்லைடை ஆன் பண்ணுறாரு. ஸ்க்ரீனில் எல்லாம் ஆவலாக பார்க்குறாங்க, முதல் எதுலேருந்து தொடங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன். ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் தான், ஒயிட்டாக தெரியுது. எல்லாரும் என்னடா இது ஏதோ ஒன்று தொடங்க போகுதுன்னு பார்த்தா வெள்ளை ஸ்க்ரீன் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனே பார்க்குறாங்க. டாக்டர் மக்களை பார்க்குறாங்க. 2 பேருக்குள்ளே ஒரு புன்னகை பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. டாக்டர் வந்து மக்களை பார்த்து கேட்குறாரு, இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாரு. உடனே எல்லாம் வெள்ளையாக தெரியுதுங்க, ஒரு வெள்ளை ஸ்க்ரீன் தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஆரவாரமாக சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு உடனே ஒரு குரூப் மட்டும் டக்குன்னு ஏதோ பார்த்தா மாதிரி, சார் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே மேலே ஒரு கருப்பாக ஒரு புள்ளி தெரியுது சார் அப்படி சொன்னாங்க. உடனே டாக்டர் சிரிச்சிட்டு மக்களை பார்த்து சொன்னார், இந்த ஸ்க்ரீனில் வெறும் வெண்மை மட்டும் தெரிகிறது என்பவர்களாம் கை தூக்குங்க அப்படின்னாரு. உடனே ஒரு குரூப் ஃபுல்லாக கை தூக்குச்சு, ஒரு பெருவாரியான மக்கள் தூக்குனாங்க. உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த திரையை பார்க்கும்போது உங்களுக்கு வெண்மை மட்டும் தெரிந்ததுன்னா நீங்கள் ஆரோக்கியமான மனநிலையில் இருக்கீங்க, உங்கள் மனம் வந்து ஆரோக்கியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் மிக மென்மையாகவும் மிக லேசாகவும் எடுத்துப்பீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க. அந்த பிரச்சனை உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னார். இந்த பெரும் வெண்திரையில் அவ்வளோ வெண்மை இருக்கும்போது அந்த கரும்புள்ளியை மட்டும் தேடி கண்டுபிடிச்சவங்க யாரெல்லாம் கை தூக்குங்கன்னாங்க. ஒரு சிலர் கை தூக்குனாங்க. அப்போ அவர் சொன்னார், நம்ம வாழ்க்கையில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். இந்த வெண்திரைன்றது பாசிட்டிவ் மாதிரி, நம்மளை பார்த்த உடனே நம்ம வந்து நல்ல விஷயங்களை கிரகிச்சிக்கிறது. இந்த நெகட்டிவ்ன்றது நீங்கள் தேடி அலசி கண்டுபிடிக்கிற விஷயம், பிரச்சனைகளை வந்து தேடி அலசி கண்டுபிடிக்கிற மாதிரி. இதுவரையும் பிரச்சனை இல்லாமல் நான் அமைதியாக இருக்கேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை வேணுன்றதை தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிற மாதிரி. இவ்வளோ அழகான திரை இருக்கும்போது பார்த்த உடனே ஃபஸ்ட்டு உங்கள் இன்ஸ்டன்ட் வந்து இந்த வெண்மை தான் உங்களை வந்து ஈர்த்திருக்கணும், கிரகிச்சிருக்கணும். அந்த வெண்மை ஈர்ப்பு மீறி நீங்கள் அந்த கரும்புள்ளியை நோக்கி பயணிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையை தேடி நீங்களே வந்து உங்கள் பக்கம் திருப்பக்கூடிய, இல்லை வந்து ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தால் கூட அதனால் பெருசாக கவலைப்படக்கூடிய, இல்லைனா வந்து எப்போதும் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூத்தை பற்றியே பேசி கொண்டு இருக்கின்ற இப்படிப்பட்ட மனநிலையோடு போகக்கூடாது. எப்பயுமே வாழ்க்கையை வந்து சகஜமாக எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் இருக்கும், ஒரு பக்கம் நெகட்டிவாக இருக்கும். ஒரு நிகழ்வில் நம்ம பாசிட்டிவ் மட்டும் பார்க்க ஆரம்பிச்சோன்னா வாழ்க்கை வந்து வெறும் பாசிட்டிவ் தன்மையை மட்டும் உங்ககிட்ட கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு முன்னுரையோட அந்த வகுப்பை ஆரம்பித்து ஒரு சிறப்பாக அந்த வகுப்பை வந்து 3 மணி நேரம் நடத்தி முடித்தார். ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை என்பதற்கு வந்து நம்ம எதை பார்க்குறோமோ அதுதான் கிரகிக்கிறோம் அப்படின்றதுக்கு இந்த பெரியவருடைய அந்த வார்த்தை வந்து எனக்கு இன்னும் கூட வந்து என்னால் வந்து ரீகால் பண்ண முடியுது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஊரடங்கு அறிவித்த பிறகு நிறைய பேர் வந்து ஷேட்டர் ஆகிட்டாங்க. உண்மையிலே உடலையும் மனதையும் சமூகத்தையும் பாதிக்கக்கூடிய இந்த செயல் தான், மறுப்பதற்கே இல்லை. ஆனாலும் இந்த லாக்டவுன் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பாசிட்டிவான வாழ்க்கை வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. அவங்களெலாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உதாரணத்துக்கு நீண்ட நாட்களாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்றவங்களாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்ன வலுக்கட்டாயமாக செஞ்சவங்க இப்போ என்ஜாய் பண்ணி செஞ்சுருக்காங்க. சில பேர் வந்து குடும்பத்தில் செய்து முடிக்க வேண்டிய நல்ல காரியங்கள், வீட்டை தூய்மைப்படுத்துறதுலேருந்து ஆரம்பித்து சில ஏற்பாடுகள்லாம் வந்து ரொம்ப தெளிவாக செஞ்சிட்ருக்காங்க. சில பேர் நகரத்திலேருந்து கிராமத்துக்கு திரும்பி போனவங்க இந்த லாக்டவுன் பீரியடில் விவசாயத்தை பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் ஹிந்தி லாங்குவேஜ் கற்றுட்டு இருக்காங்க, சில பேர் வந்து ஆங்கிலத்தை வந்து மேம்படுத்தியிருக்காங்க, சில பேர் தனக்கு பிடிச்ச ஸ்கில்லை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. சில பேர் தன்னுடைய ஆரோக்கியத்தையே உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார் பாம்பேயில். நான் பாம்பேயில் இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு யோகா சொல்லி கொடுத்தேன். அவர் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு. அந்த நேரத்தில் அவரால் ரெகுலராக செய்ய முடியல. இந்த லாக்டவுனில் எனக்கு கால் பண்ணார், ராஜ் ஐ வாண்ட் டு கண்டினியூ திஸ் யோகா, ப்ளீஸ் கைட் மீன்னாரு. நான் அவருக்கு சின்ன கைடன்ஸ்லாம் கொடுத்தேன். ஒரு 2 வாரம் பிளான் போட்டார். அது வந்து 4 வாரமாக எக்ஸ்டெண்ட் ஆகி ரெகுலரைஸ் ஆகிடுச்சுன்றாரு. இந்த 40-45 நாட்களில் ரெகுலரைஸ் ஆகிடுச்சு.
இந்த யோகா பண்ண பிறகு, இந்த மனவளக்கலை யோகா தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். இந்த யோகா பண்ண பிறகு என்னால் ஒரு இறகு போன்று மென்மையாக உணர முடிகிறது. என் மன அலை சூழல் குறைந்து மனமும் வந்து பதட்டத்திலேருந்து வெளியே வந்துருச்சு. டயபெட்டிக் லெவலும் ஆச்சரியப்படத்தக்க லெவலில் குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் திரும்ப வந்து ரெக்கவரி ஆகி நான் நார்மல் லெவலுக்கே வந்துடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக சொன்னார். இது ஒரு உதாரணம். இது மாதிரி ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொண்டவங்க ரெகுலராக 5 மணி ஆச்சுன்னா மேலே வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது. நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கனெக்ஷன் இல்லாமல் இருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா தொலைபேசி மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும், ஜூம் ஆப் மூலமாகவும் பேசி அவங்களுக்குள்ள அந்த உறவை வந்து மேம்படுத்தி கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான அப்ரோச் நிறைய தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு இந்த லாக்டவுன் பீரியடில். இவங்க எப்படின்னா அந்த ஒயிட் போர்டை பார்த்தவங்க மாதிரி. இதில் வந்து வருத்தப்பட்டவங்களும் இருக்காங்க. நிச்சயமாக நம்ம பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம நோக்கி ஒரு பாதிப்பு வருதுன்னா அதிலிருந்து நம்ம தடுத்து கொண்டு நம்மை அதுக்குள்ளே என்ன ஒரு ஹாப்பினஸை நம்ம காண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதில் வந்து ஒரு அனுபவமாக தான் சொல்கிறேன். நம்ம வந்து எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் பார்த்தா நம்ம பாசிட்டிவ் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அன்லாக் 1.4 வரும். அன்லாக் அப்படின்னு ஒரு வேர்டு உச்சரிச்சு பாருங்கள். ஏதோ ஒன்றிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு விடுதலை தருகிறது அப்படின்ற ஒரு பாவனை நமக்கு கிடைக்கும். ஒரு புதிய திறவுகளை திறந்து நமக்கு வந்து ஒரு புதிய பாதையை காட்டுகிறது அப்படின்ற ஒரு பாவனையை கொடுக்கும் இந்த அன்லாக் என்ற வேர்டு. எண்ணம் போல் வாழ்வு என்ற சொல் எதை உணர்த்துக்குதுன்னா, நீங்கள் ஒன்றை எண்ணினால் அதுதான் நடக்கும், ஒன்றை உச்சரித்தால் அதுக்கு தானே வந்து ஒரு வலிமை ஏறி அது ஒரு மந்திர சக்தியாக உருவாகி அது தானே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் செயல்படும் சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக நம்ம லாக்டவுன் ஒரு வார்த்தையை உச்சரித்து டயர்டாகி சோர்ந்து மன கஷ்டப்பட்டு அதுலேருந்து ரிலீஃப் பண்ணுறதுக்காக வந்திருக்கின்ற ஒரு மந்திர சொல் தான் இந்த அன்லாக் 1.1 நான் நினைக்கிறேன். ஏற்கனவே பதிஞ்சிருக்க இந்த லாக்டவுன் என்ற வேர்டை அப்படியே எரேஸ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய கோடை சின்ன கோடாக்குன்னா அது பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக வந்து லாக்டவுன் நம்ம உச்சரித்து அதுக்கு கொடுத்த அந்த நெகட்டிவ் தன்மையை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு இந்த அன்லாக்ன்ற வேர்ட் மூலமாக புதிய வாய்ப்புகளை திறப்போம், புதுசாக சாதிப்போம். நிச்சயமாங்க ஒரு துன்பத்துக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை நாளும் நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் நிறைய. அந்த பாடங்களை வச்சுக்கிட்டு நாம் இனி வெற்றி நட போட போகிறோம். ஒவ்வொன்றிலும் வெற்றி நட போட போகிறோம். தனி மனிதனாக, குடும்பமாக, சமூகமாக, தேசமாக வீறு கொண்டு எழ போகிறோம். நிச்சயமாக இனி வரும் காலங்கள் நமக்கு வெற்றிகரமான காலமாக இருக்கும். அதுக்கான அன்லாக் கீ நம்மக்கிட்ட வந்துடுச்சு. நம்ம இந்த கீயை ஓப்பன் பண்ணுவோம், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுவோம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ள மிகுந்த ஆர்வமாக இருக்கேன். இது பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய இணைப்பு எனக்கு மகிழ்ச்சி தருகிறது, எனக்கு சக்தி ஊட்டுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.